திரைக்கவர்ச்சிய வச்சு யாருமே வந்து ஒரு பெரிய தலைவர் ஆக முடியாது. வெறுமனே வந்து சினிமாவுல நடிச்சு முடிச்சுட்டு யாரும் முதலமைச்சர் ஆயிட முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து தொடர்ந்து இப்ப பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. அத நாமளும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். திரைத்துறையில இருந்தவங்க முதலமைச்சர் ஆகக்கூடாது. அவங்க வெறும் ஒரு ரசிகர் பட்டாளத்த வச்சு ஒரு தலைவனா உருவாகக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேங்க. 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல கிட்டத்தட்ட 15 முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. 15 முதலமைச்சர்கள் நம்மள ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த 15ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 பேர் 40% கூடுதலா திரைத்துறையிலிருந்து வந்தவங்க மட்டும் தான். அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, ஏன் நம்ம கரண்ட் தளபதி கூட ஏதோ விதத்துல வந்து திரைத்துறையில சம்மந்தப்பட்டு புகழடைஞ்சு தான் அவங்க எல்லாருமே வந்து முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்க. என் தந்தை வந்து போலீஸ் துறையில மக்கள் கூட நெருங்கி பழகுற ஒரு பணியில இருந்தாரு. அவரு சொன்ன ஒரு அனாலிசிஸ் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவன் அப்படின்றவன் வந்து ஒரு நல்ல ஔரா, ஒரு நல்ல பர்சனாலிட்டியோட இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து தலைவனா நிலைச்சு நிக்க முடிஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற இந்த திரைக்கலைஞர்கள் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட அக்செப்டன்ஸ், அவங்களோட சிலைகள், அவங்களோட ஸ்கீம்ஸ் இது எல்லாமே வந்து பிரபலம் அடைஞ்சு தமிழகம் பூரா பரவி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஔரா, இந்த பர்சனாலிட்டி இல்லாத முதலமைச்சர்கள் நமக்கு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய புகழ் நிலைச்சு இருந்ததில்லை. சரி, இந்த ஔரா, இந்த பர்சனாலிட்டி, இந்த கவர்ச்சியை மட்டும் வச்சு ஒரு நல்ல தலைவனால கொள்கைகளை வகுக்க முடியுமா? இந்த தலைவர்களை நம்பி நம்ம நாட்டை ஒப்படைக்க முடியுமா? அப்படின்னா நிச்சயமா வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய கொள்கைகள், அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து அவங்களுடைய தலைமையே நம்ம ஏற்புடையதா இருக்கும். கொள்கைகள், அவங்களுடைய ஆட்சி முறை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும்.